வாட்ஸ்அப்போட நியூ ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து லிங்க் ஷேர் பண்ணும்போது தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகாது. இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகும். நான் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு காட்டுறேன். இப்போ யாராச்சும் இந்த ஸ்டேட்டஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக அந்த தம்ப்நெயிலை பார்க்க முடியும். பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சேட்டில் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணிவிட்டு தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க, ஐயோ ஏன்னா டெலிட் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ வந்து டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்டூ ஆப்ஷன் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இந்த பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கீழே போல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆப்ஷனும் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அவங்க ஆன்சருக்காக வெயிட் பண்ணலாம். அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வியூ ஓட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்துக்கலாம். இது பொதுவாக வந்து குரூப்பில் தான் யூஸ் ஆகும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே அனுப்பி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் போட்டு தான் அடுத்தவங்களுக்கு கடுப்பேற்றுவோம். இப்போ வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியும் கடுப்பேற்றிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து மைக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாடகராக இருந்தீங்கன்னா பாடிக்கோங்க, பாடி ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லைனா கருத்து ஏதாச்சும் சொல்லுங்கள். இல்லைனா அடுத்தவங்களை கடுப்பேற்றினாலும் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு முடித்த பிறகு அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பிடிக்கலாம் டெலிட்டும் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேட்டில் உங்களால் வந்துட்டு அப் டு 30 ஃபோட்டோஸ் தான் உங்களால் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அப் டு 100 ஃபோட்டோஸ் வந்து உங்களால் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.